சீக்கிரம் அந்த ஜீவன் பிரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கு. அப்போ மனசுல இருந்து ஆசை இருந்து அடிக்குதா? சில பொம்பளைகளுக்கு புத்தகத்தை விட்டு துட்டு வாங்கி தரமான வச்சிருப்பாங்க. சிலவங்களுக்கு தங்க நகைகளை போட்டு அளவு பார்த்தவங்க இருப்பாங்க. சிலவங்க தலைவாணிக்கு அடியில துட்டு பொட்டணுமா கெட்டுக்கிட்டா வச்சு பார்த்தவங்க இருப்பாங்க. தோப்பு வயக்காடு விளங்காடுன்னு அலைதவங்களுக்கு தோப்புல உள்ள மண்ணை அழியாத கரைச்சு கொடுத்தா தான் உயிர் போகும். தங்க நகை அனுபவிச்சவங்களுக்கு தங்க இல்லைன்னா அந்த உயிர் புரியாதா? எட்டு நகை வச்சிருந்தேன்னு ஏங்கிட்டு இருக்கோம். அந்த தங்கத்தை கண்ணு முன்னால உரசி தண்ணியை கொடுத்தா தான் அந்த உயிர் புரியும். சிலவங்களுக்கு 2-3 பொட்டை வெளியூர்ல கட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த 2-3 பொட்டை வந்து ஆம்பளை பையன் இருப்பாங்க. அந்த உயிர் சீக்கிரம் போகாது. புத்து இருக்கு, நகை இருக்கு, பாப்புத்தருவா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல 5-6 கிழவி இருந்து சொல்லுவா, ஏக்கா வள்ளியம்ம என்னோட உயிர் பெரியவங்களுக்கு 6 மாசமா ஈடுபடுவீங்க. கடவுளுக்கு 2 பாவிப்பே கடவுள் உயிரை எடுக்க மாட்டாங்க. பாவா இப்படி கிடந்து கிடைக்கிறதுக்காக என்ன நினைச்சிட்டு இருக்க சொல்லுவோம். கையை காட்டுவான். சரியா பேச முடியாது. கைகாரம் வாங்கிப்பானா? எங்க இருக்கு? அப்படியா? பேங்க்ல வழக்கு எடுத்துட்டா. ஓ, அதை எடுத்துட்டு வரணுமா? எடுத்து யாருக்கு கொடுக்கணும்? பெரிய மகளுக்கு. மூத்த மகளுக்கு. என்ன காட்டுல பாம்பளம்லாம் போட்டிருக்கீங்க. நகையெல்லாம் என்ன செய்யணும்? சின்ன மகளுக்கு கொடுத்துருவான். அப்பா யாருக்கு சொல்ல முடியாதா? துட்டு வச்சிருக்கீங்க. யாருக்கு கொடுக்கணும்? கடற்குடி மகளுக்கு. அப்போ மகனுக்கு என்ன கொடுக்க போற? ஓட்டு சாய்வு கல்யாணம் முடிச்சிட்டு பாருங்க. மருமகன் போடாம குடும்பமா இருந்தா அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய போற? இப்படின்னு இருக்கும். மருமகனுக்கு கொடுக்கறதுக்கு பல எளிதான் புரியாது. அதனால ஆரியம் முத்துப்பட்டனும் மகனை காணாமல் சிவகாமி ஆட்சி பாயோட பாயம் பத்திட்டார். ஆட்சி எந்திரிச்சு போனானா பாய் பின்னால ஓடிக்கிட்டு கிடப்புங்க. அப்பந்தான் பார்த்தாரு, அப்பா மாட்டேன் அம்மா 12 வருஷம் குடும்பம் போடமா இருக்கவனே, நாங்கெல்லாம் கொல்லி வச்சா நீ போக மாட்டியா? வெட்டி
என் மகனுக்கு என்னமோ ஒண்ணு ஆயிருந்தா போகும்போது உயிர் பிரியும் போது அம்மான ஒரு சத்தம் கொடுத்திருப்பான். அந்த நேரம் எனக்கு கண்ணு துடிக்குண்டா. என் ஈரக்கொலையை பெறட்டும், எதையும் துடிக்கும், இந்த அறிகுறியும் எனக்கு இல்லையப்பா. அதனால தம்பி எங்கேயோ உயிரோட தான் இருக்கான். அவனுக்கு தேடி பார்த்தீங்களே, எங்கெல்லாம் பார்த்தீங்க? போகாத இடம் கிடையாது, காக்காத தேசம் இல்ல. என் மகனே அப்பா பட்ட அம்மா தம்பி ஒன்று பட்ட மலையாளத்தில் இருப்பான் என்று மலையாளத்தில் மண்டபத்தை காய்ச்சி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெய்யோட பொரிகடலை அரிசி முறுக்கு நிலக்கடலை இதெல்லாம் எதிர்கொண்டு போறாங்க. வயிறு பெருசுன்னா வாயில கூட தண்ணியை ஊற்றிக்குவோம். ஆமா, அப்போ வந்து இந்த கடை நெடுக்க அப்ப கிடையாதுல்ல. முட்டு இருந்ததுன்னா எங்கதான் சாப்பிடலாம். பாக்கெட்ல பணம் இருக்கணும், பக்கத்துல கடை இருக்கணும். காலையில 5 மணிக்கு போனா உப்பா காட்டி குடிக்கலாம். எங்க மாமாவுக்கு துட்டு பிடிக்கும். அதுதாங்க துட்டை கொடுக்க மாட்டோம், துட்டை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சிறப்பான வேலைகளே பாடுநாமலுக்கு ஒரு தங்கள் போட்டு விடியாக்காலம் பொழுது விடிஞ்ச உடனே இந்த ஊர் மகாராசாவோட
அப்படியே காரணம் சொல்லி பாப்போமே. அவர் துப்புலையை தேடி பார்த்து தருவாருன்னா 6 பேர்களுமே ஆமா ஆற்றங்கர ஓரத்திலே படித்துறையின் பக்கத்திலே சரி பட்டமார்கள் குளித்து நீராடி திருநீற்று காப்பணிக்கு செல்வங்களை பொட்டு வைத்து பொட்டு வச்சு ஒரு துண்டக்களை விரிச்சாங்க, ஒரு வேட்டை இழுத்து மூடுனாங்க. ஆமா மசமாந்தம் பிச்சு புடுங்குது அவங்களுக்கு. அப்ப கடியோ மொய் மொய்னு கடிக்கு கொசு கடிச்சா அவங்க மேல எல்லாம் தக்காளி காலமா படுத்து வருவாங்க. தக்காளி எல்லாம் கொத்துருமா? அதனால மசமாந்தம்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பயம். ஆமா ஏன்னா விடியாக 4 மணிக்கு குடிப்பாங்க. சரி பச்சரிசி சாப்பாடு, தேங்காய் துவையல், கட்டி தயிர். நம்மள மாதிரி ஆடுகறி கோழிக்கறி மீன் முட்டை நம்ம சாப்பிட்டு கொசு கடிச்சது வைங்க. நம்ம ஏன் கொசு கடிக்கு சிக்கனு மட்டனு ஆடு கோழி மீன் சாப்பிடுதோம். ஆமா இந்த ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கதான் அது வந்து கிடைக்கும். ஓ அந்த எலும்பு சட்னியை பூரா இழுத்து குடிச்சிடலாம். எதுவும் செஞ்சு எடுத்து பிடிக்கும். கொசு கடிச்சா நமக்கு என்ன செய்யுது? ஒண்ணும் செய்யலாம். ஒரு தட்டு தட்டுனா கொசு பறந்து ஓடிடுது. ஆமா அண்ணா அசந்து தூங்கும் போது கடிச்சானா லேசா கழுந்து விழுந்து பிள்ளையாக்கெல்லாம் மறந்துடுது. ஆனா அவங்களுக்கு அது தக்காளி பழமா பழுத்து பறக்குவாங்க. நமக்கு வந்து துக்காது. அப்படி பட்டணமார்கள் 6 பேர்களும் இருக்கு. ஆமாய்யா அன்னைக்கு பார்க்க ராமராசாவுடைய அரண்மனையிலே கொட்டாரக்கரையிலே வாழும் மக்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன புகார் பண்ணாங்க. மன்னன் போய் சொல்லாங்களா? என்ன புகார் பண்ணாங்க? அண்ணா என் வீட்டுல பாத்திரத்தை காங்கல, சரி இவர் வீட்டுல ஒண்ணுத்துலயே காங்கல, இவர் வீட்டுல 50 ரூபாய் காங்கல. ஆமா 50 ரூபாயா? அப்ப இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு தாங்க. இதுக்கு முன்னாலே அரச மன்னனுடைய காவல்ல காகம் பறக்காது கருங்குருவி ஆண்டாது, சென்று பறக்காது சிறுகுருவி ஆண்டாது. ஆனா இப்போ கொஞ்ச காலமா காதல் போய்கிட்டு இதை பார்த்துட்டாங்க. அப்ப அரச மன்னர் ராமராஜா பார்த்தார், ஏ மந்திரி மக்கள் எல்லாம் புகார் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லி மக்கள் புகார் பண்ணிட்டு இருக்காங்க. மண்ணை எள்ளுனா மந்திரி என்னையா அரச மன்னன் சொல்ல கேட்டு முத்துப்பட்டேன்.
கரை குறைச்சு வஜ்ரம் தொங்கலுமா இருக்காங்க. எலும்பு தோலமா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அண்ணனும் தெரியல, தம்பிக்கு அண்ணனும் தெரியல, அண்ணனுக்கு தம்பிக்கும் தெரியல. அண்ணா தெரிய மாட்டா. அப்பதான் ஆரிய முத்துப்பட்டு 6 பேரையும் பக்கத்தில் அழைத்தார். ஐயோ அப்ப யாரப்பா 6 பேர்கள் ஒரு கல்லு 2 மாங்கா வீட்டுக்கு வந்த மாதிரி ஆயிடுது, பிள்ளை மாதிரி ஆயிடுது. அதான் அன்னைக்கு அட்வான்ஸ் காமிச்சு சொல்லித்தான் வாங்கியிருக்கு. தாளக்கார மாமாவுக்கு துப்பு கிடையாதுன்னு சொல்லித்தான் வாங்கியிருக்கு. வீட்டுல போய் மாமாவுக்கு பக்கத்துல யாரும் கேட்கக்கூடாது. அட்வான்ஸ் காமிக்கும் போது சொல்லித்தான் வாங்கியிருக்கேன். மாமா வீட்டுல இருக்காவோ அவங்களுக்கு சப்பளம் கிடையாதுன்னு தான் வாங்கியிருக்கேன். எல்லாம் பதிச்சுக்கோங்க. வேணும் உங்களுக்கு. சொல்லிதான் வாங்கியிருக்கேன். ஒருத்தருக்கும் பங்கு கிடையாது. யாரும் போகும்போது ஒரு காப்பி உப்புமாவோட வாங்கி கொடுத்துருக்கோம். காலையே நாங்க போகும்போது பார்த்தா எடுத்துக்க முடியும். என் வீட்டுக்கு நகேஸ்வரர் வரணும்னா அதெல்லாம் எடுக்கல. ஐயா எங்க ஊரை தானே கேட்கிய ஆரிய நாடா ஆரிய நாடா ஒரு வடக்கு இருக்குமோ. உங்க அப்பா பேர் என்ன தெரியா? எங்க அப்பா சிவசுந்தரம் பட்டர், எங்க அம்மா சிவகாமி ஆச்சு. அம்மா சொல்றாங்க. எங்க அம்மா மாதிரி எத்தனை பேர் இருக்கும்? உங்க 6 பேருக்கு என்ன தெரியா? அப்பா பட்டேன், அப்பா பட்டேன், அழகு சோமன் இங்க பட்டேன், சங்கு பட்டேன், சரவணன் பட்டேன், அழகு சோமன் எல்லாத்துக்கும் இளைய பட்டேன், எல்லாத்துக்கும்
ஜீவம் போக மாட்டேங்குது